பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். PVR மீடியா மினிஸ்ட்ரி மூலியமாய் உங்களுக்கு ஈஸ்டர் நல்வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் கூட இந்த ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் டீம் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு சிறு பாடல் மூலமாக நம்ம இந்த ஈஸ்டர் நாளை செலிப்ரேஷன் பண்ண இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஓகே. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? உயிர் தெழுந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதை பார்க்கிற அனைவரும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடல் மூலமாக நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பாடலாங்களா? பாடலாங்க. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. மரணமின் கூரெங்கே, பாதாளமின் ஜெயமெங்கே, மரணமின் கூரெங்கே, பாதாளமின் ஜெயமெங்கே, சாவையும் நோவையும் போகிய ஜெயித்தார், சபையொரே தோதி சாற்றிடுவார். சாவையும் நோயையும் பயமுந்தி ஜெயித்தார், சபையொரே தோதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவர் இன்னும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட ஐயா ஒரு வசனம் மூலமாக இந்த நேரத்தில் உயிர்த்தெழுதலுடைய வசனத்தை சொல்லி உங்களை அனைவரையும் சந்திக்க இருக்கிறார். சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாவதாக. அவர் சொன்னபடியே அவர் 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழும்போது கலர் எல்லாம் திறந்து இருந்துச்சுங்க, வெறுமையா கலர் இருந்துச்சுங்க. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு சரீரத்தில் அவர் இல்லைங்க, சரீரத்தோடு அவர் கடந்து வராருங்க. முதல்ல எப்படி சரீரத்தில் இருந்தாரோ அதே சரீரத்தில் வராங்க. சரீரத்தில் வரும்போது எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது ஒரு ஆவி வருதா அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒரு பூட்டிய அறையில் போய் கதவு தட்டுறாருங்க. கதவு தட்டும் போது எல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் பூட்டிய அறையிலே இயேசு கிறிஸ்து உள்ளே இருக்கிறாருங்க. இது மனுஷனால் முடியாத காரியங்கள். அப்போ ஒரு ஆவியான்னு சொல்லும் போது அவர் சொல்கிறாருங்க, இயேசு கிறிஸ்து, ஒரு ஆவி சரீரம் இருக்காதே, நான் தான் பாருங்கள், என் கை கால்களை பாருங்கள், இந்த காயங்கள் எல்லாம் பாருங்கள், நான் உயிர் தெரிந்த இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறன்றனால அவங்க எல்லாம் இப்போ பிலீவ் பண்ணுறாங்க, அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. இந்த உயிர் தெரிந்த இயேசு 40 நாட்களெல்லாம் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாருங்க. 40ஆவது நாள் அவர் பரமேறி போனாருங்க. பரமேறி போயிட்டு அவர் மறுபடியும் திரும்பி வருவார்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இயேசுவை வருகைக்கு நாம் காத்திருப்போம். கர்த்தர் தம் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் சொன்னபடியே என்ன பண்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆவது நாளே உயிர் தெழுந்து வந்திருக்கிறார். சொன்னது போல, ஐயா சொன்னது போல, உயிர் தெழுந்து ஆண்டவர் 40 நாள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து எல்லா விதமான சந்தேகங்கள் என்ன பண்ணாரு? தீர்த்திருக்கிறார் இல்லைங்களா? அவர் நம்ம மேல எவ்வளவு ஒரு அன்பு வைத்திருக்கிறார் பாருங்க. அந்த அன்பு விலையேற பெற்ற அன்பா இருக்கு. பரலோகத்திலிருந்து
தன்னுடைய குமாரனை நமக்காக கொடுத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் ரத்தத்தால நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மளை முழுமையாய் அவர் என்ன பண்றாருன்னா நேசிக்கிற அந்த அன்பு பாருங்க எப்படி ஆண்டவர் நம்மள வைத்திருக்கிறார் இல்லைங்களா. அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறது என்னன்னா மிகப்பெரிய ஒரு அன்பை கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை நம்ம ஒவ்வொரு நாளும் உணரக்கூடியதா நம்ம என்ன செய்யணுங்க, ருசிக்கணும், ஆண்டவரை நினைக்கணும், துதிக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையில கர்த்தரை நம்ம ஆராதிக்கக்கூடிய ஒரு நேரத்தையா இருக்கு இல்லைங்களா. அப்போ கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு பிரியன்றது நம்ம என்ன பண்ண போறோங்க, ஆராதனை மூலியமாக வெளிப்படுத்துகிறோம். மற்றவர்களுக்கு மூலமாக என்ன பண்றோம், இந்த உயிர் தெளிவதனால அனைவருக்கும் நம்ம என்ன பண்ணோம், அறிவிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்றாரு, இந்த சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மீடியா மூலமாக என்ன பண்றோம், அநேகருக்கு தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். தேவன் தானே இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் மறுபடியும் நாங்க சொல்றோம், இந்த காட் இஸ் கிரேட் PVR மீடியா மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை அனைவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அவர் போனபடியே இல்ல, அவர் போகும்போது சொல்லிட்டு போய் ஒரு தேற்றலவாரனை உங்களுக்காக அவர் விட்டு போயிருக்காரு. தேற்றலவாரன் மறுபடியும் இயேசு கிறிஸ்து வருவாரு. அவருடைய பரலோகத்துல உங்களுக்காக ஒரு ஆயத்தப்பட்டு இருக்கிறது. கல்லறையில் இருந்து எழுந்து வந்த இயேசு சும்மாலாம் போயிடல, வந்து எல்லாரையும் விசாரிச்சு தான் போனாரு. அவருடைய அன்பு எப்படியாப்பட்டது பாருங்க. அவர் நினைச்சிருந்தா டைரக்டா உயிர் தெழுந்த உடனே அவர் பரலோகத்துக்கு போயிருக்கலாமே. ஆனாலும் கூட அவருக்கு கூட இருந்த சீஷர்களை சந்தித்து சமாதானத்தை சொல்லி அவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி வைப்பேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போனா பெரிய அன்பு அங்க நிரூபிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிறிய ஒரு காயம் நம்ம மேல படும் பொழுது அந்த வலி நம்மளால தாங்க முடியறது இல்ல. அந்த வலி எவ்வளவு ஒரு காயமா இருக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்றோம், டிடி இன்ஜெக்ஷன் போடுறோம், டெட்டாயில் போடுறோம், பேண்டேஜ் கட்டுறோம், எல்லாம் பண்றோம். சின்ன ஒரு அலி. ஆனா அவருடைய சரீரம் முழுமே அடிக்கப்பட்டுச்சு. அவரு பொறுமையோடு இருந்தது. நோக்கம் பொறுமை இல்ல, அதற்கு மேலானது அன்பு. அந்த அன்பு கொடுத்த இயேசு நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளுடைய துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாமே மாறப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இன்று வாழ்ந்து கொண்டு அவருடைய சுவிசேஷத்தையும் அவருடைய பாடலையும் நம்ம பாடி ஆராதிக்க தேவன் கிருபை கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரரா இருக்கிறார். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானானா தனனா தானானா, தானானா தனனா தானானா, தானானா தனனா தானானா, தானானா தனனா தானானா. இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், இயேசு கூடவே வைத்துக் கொள்வார். பரலோகம்தா என் பேச்சு, பரிசுத்தம்தா என் மூச்சு. ஆமென். பரலோகம்தா என் பேச்சு, பரிசுத்தம்தா என் மூச்சு. ஆமென். ஆண்டவர் தானே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெளிந்த நற்செய்தியை அறிவித்ததற்காகவும் இந்த குழுவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Jesus with you.